தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில காளியம்மா மக்களே இங்க ஒருத்தவ தீஞ்சி போய் உட்காந்துருக்கிறான் மக்களே. அன்எக்ஸ்பெக்டடான டைம்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிராங்க்ன்ற பேர்ல ஒன்னு பண்ணி என்ன சாவடிச்சிட்டான். இவ சொல்றதை விட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஓஜி பிரபாகரன் அண்ணா எங்கே போனார், எப்போ வந்து ப்ராங்க் பண்ணுவார், எப்போ தான் அந்த ப்ராங்க் வீடியோ வரும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு கோஸ்ட்டை வச்சு ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது கோஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து அதை வந்து உங்களோட மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஏன் ஒரு ப்ராங்க் பண்ணக்கூடாதுங்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ப்ராங்க்குக்குள்ள போங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. சொன்னா கேட்க மாட்டியா காளியம்மா? கண்டதையும் கண்ட நேரத்தில் எரியாத, தேவையில்லாத வேலை பார்க்காத. உனக்கு அந்த வீட்டில் வந்து இடம் கொடுக்குறதே பெரிய விஷயம், புரியுதா உனக்கு? கம்மு அது ஒரு லூசுப்பா. அதனால அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்டுட்டு இங்கே வச்சிருக்கீங்க. என்னது? லிப்ஸ்டிக்குள்ள ஏதோ ஒரு தூக்கி போட்டு வச்சிருக்காங்க உள்ள. என்ன இருக்கு? முடியா இருக்கா? முடி இல்ல, அந்த ஏதோ ஒரு தூக்கி போட்டு அவன் டாய்ஸ் வந்து விழுந்து. தேவையில்லாத வேலை பார்க்காத, சரியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஹெட்செட் போடல. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போன்லப்பா. யாரு? கட் பண்ணிட்டானா? ஓ யாரு? ஃப்ரெண்ட். என்னமா? இல்ல இப்போ உனக்கு நீ உன்னோட லிப்ஸ்டிக்ல ஏதோ ஒட்டி இருக்குன்னு சொன்னேல, அதுக்கு எதுக்கு அவன கேக்குற? லூசு போல. அது கூட அவனோட வேலையா தான் இருக்கும். கைப்பியக்காரன். காபி போடுவா? காபி போடுவா. 15 minutes இருக்கு. கிரீன் டீ போறியா? கிரீன் டீ வேணுமா? அவ பின்னாடி ஏன் போற? என்ன? அவ பின்னாடி போகாதன்னு சொல்லிருக்கேன் உன்கிட்ட. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, புரியுதா? யார்கிட்ட பேசுற? அது ஒண்ணு இல்ல, பண்ணி போப்பா. பிரபாகரே, என்ன பயமுறுத்தணும் முடிவு பண்ணிருக்கியா? என்ன என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் பயமுறுத்தலப்பா. இங்க எதுக்கு பாக்குற? யார்கிட்ட பேசுற? இங்க எதுக்கு பாக்குறன்னு தான் நான் கேக்குறேன் உன்கிட்ட. உனக்கு புரியுதா? இங்க பாரு, எல்லார்கிட்டயும் உன்னை வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. லூசும் பையன். உனக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, புரியுதா? ஆட்சிதான் அதுக்குன்னு காளியம்மா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சும்மா வந்துகிட்டு இது பண்ணிட்டு என்னப்பா? எத்தனை பேர் சமாளிக்கிறது நான் அந்த வீட்டுல? சும்மா வலியுறுப்பா. முதல்ல நீ கிச்சன், அவ கிச்சன் போனா உனக்கு என்ன? நீயே பின்னாடியே போற. நீ போகாத. நீ என்னடா ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க பிரபாகரே? டேய் நான் பைத்தியம். ஸ்டோரிக்கு என்ன எடுத்தியா? என்ன ஆச்சா என்ன? ஐயோ மெண்டல் மாதிரி பேசாதப்பா தம்பி. நானும் மெண்டல் மாதிரி பேசுறேன், நீ பைத்தியம் மாதிரி தனியா பேசிட்டு இருக்க. இப்போ நான் எதனா ஒன்னு சொன்னா நீ என்னை பைத்தியம்னு சொல்லுவ, அதனால தான் உன்கிட்ட எதுவுமே சொல்றது கிடையாது, புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா உன்கிட்ட, நீ ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷூட் பண்ணாலும் சிரிக்காத. நீ எதுக்கு சிரிக்கிற? அவன் என்னைய தானே சொல்றா, அவன் நம்ப மாட்டா. ஆமா சிரிக்காத. எனக்கு சிரிப்பு தான் வருது உன்னை பார்த்தா. அர்ஜுன் கண்ணுக்கும் தெரியல, கரெக்டா? அவன் சொன்னா கேட்பா. அவ என்ன சொல்லு? என்னப்பா? என்னடா பண்ற? என்னப்பா? ஏன்டா அப்படி பண்ற? நான் எதுவும் பண்ணல. என்னடா பேசிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? இரு இங்க வாங்க. ஆக்சுவலா என்னோட பாட்டி இருக்குல்ல, ஆச்சி காளியம்மா, அதுவும் என்னோட லட்சுமி பாட்டி தெரியும்ல, அங்க ஊர்ல விருதுநகர்ல இருப்பாங்கல்ல,
அவங்க 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க. சரியா? அவங்க 2 பேருமே செத்து போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு காளியம்மா செத்து போய் தான். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடில இருந்தே கனவுல வந்துகிட்டே இருந்தாங்க 2 பேருமே. நான் கூட கனவுன்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. திடீர்னு பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க காலை வாசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. என்னடா அது அர்ஜுன் தான் ஒருவேளை எந்திரிச்சு இங்க வந்து படுத்துருக்கான் போல, எப்பயுமே பண்ணுவான்ல அந்த மாதிரி அவன் தான் பண்றான் போலன்னு பார்த்தா காலை உட்காந்து அமுக்கிட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா அதுதான் உண்மை. நீ வந்துட்டு டெவில்ஸ் கிச்சன் ஒரு வாரத்துக்கு பிரேக் கொடு. நம்ம எங்கேயாச்சும் லூசா நீ என்னடா பண்ற? நீ அவ பேசிட்டு இருக்கற அப்புறம் நீ பாட்டு சிரிச்சிட்டே பண்ணாத. ஐயோ சிரிக்குதுப்பா காளியம்மா. அங்க நான் தான் சொல்றேன்ல, இங்க பாரு அவன் நம்ப மாட்டா. வேணா நீ அவ கனவுல கூட உன் கண்ணு தெரியுதா இல்லையாங்க? நான் தான் சொல்றேன்ல உனக்கு ஏதோ பிரச்சனை உண்டு. நான் சொல்றேன்ல நீ தேவலாம். ஐயோ பிரச்சனை இல்லப்பா. மென்டல் நீ பாட்டுக்கு வெளியே போய் பைத்தியம் சொல்லிடாத. நான் தான் சொல்றேன்ல யாருக்கிட்டையும் சொல்லலப்பா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியலப்பா. இப்ப அங்க ஒரு பொம்மை அர்ஜுனோட பொம்மையை தூக்கி எறிஞ்சதும் அதுதான். நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். எல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா. நீ தேவையில்லாம மண்டை போட்டு குழப்பிடாதடா. உனக்கு நீ கதையை கேட்டு கேட்டு உனக்கு வந்து இந்த மாதிரி எதுனாலும் உனக்கு அப்படி யோசிக்க தோணுதுடா. ஏய் மென்டலாப்பா நானு. அது எப்படிப்பா எனக்கு தோணும்? எனக்கு தோணல. இங்க பாருப்பா நிக்குதுப்பா காளியம்மா. ஏய் நீ எதனா ஒண்ணு இருக்கேன்னு பயமா இருக்கு. இப்படிலாம் பண்ணாத. பயப்படாதப்பா. அந்த மாதிரி சிரிக்குதுப்பா. அது லட்சுமி பாட்டி எங்க? நீ மட்டும் வந்திருக்கிற? என்ன நீ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? இங்க பாரு உனக்கு புரியுதா இல்லையா? நீ இப்பெல்லாம் பண்றக்கூடிய ஆளே கிடையாது. நான் பண்ண ஒரு வாரம் நான் டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கறனால தான் உனக்கு ஃபுல் மண்டை அதுக்குள்ளே இருக்காது. நான் எத்தனை அதனால தான் நான் டெய்லி கூட்டி போயிட்டு இருக்கேன். மாதிரி பேசாத. நான் அதுக்குள்ளேயே இல்லப்பா. நான் நார்மலா தான்ப்பா இருக்கேன். சரி இப்போ நீ கிரீன் டீ குடிப்போ. நீ ஏன் இப்படி பண்ற? கிச்சனுக்குள்ள போனதா அங்க போவாத இங்க போவாதன்னு என்னமோ சொல்ற. நான் தான் லூசு தானே. நான் தான் லூஸ் மாதிரி நான் பேசுறேன். என்ன நம்பிக்கை இல்ல. நீ போ. ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கற? போ கிரீன் டீ போடு போ. ஏன் பயப்படுற? நீ கோச்சிக்காத. எனக்கு பயமா இருக்கு. இப்பலாம் நீ ஏன் பயப்படுற? ஏய் நீ பின்னாடி போகாத. அப்படி பேசாத. இப்போ நீ உன்னைய சொல்லிட்டு இருக்க. அது வேற உள்ள போகுது பாரு. அங்க பாரு கிச்சனுக்குள்ள போகுது பாரு. சரி ஓகே யாரும் இல்ல போதுமா? சும்மா தான் சொல்லு போ. பயந்துட்டியா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு ஏய் ஏய் பிரபாகர் அடிச்சத பிரபாகர். ஏன்டா இப்போ நீ திரும்பவும் நான் போட்டனா? நான் தொடவே இல்ல. அது எங்க இருந்துச்சு கூட எனக்கு தெரியாது. ஏதோ பிளான் பண்ணி பண்றப்போ. ஏய் நான் எதுவும் பண்ணலப்பா. சரி என்ன பிரச்சனை? எதுனா இங்க பாரு யாரையாச்சும் கூப்பிடலாமா? எதுக்குப்பா? நீ ஏன் இப்படி பண்றது? பயமா இருக்கு. தனியா இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? யாரோட கண்ணுக்கும் தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என் உயிரை வாங்குது. என்னோட ஆட்சி தான் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது? சரி விடு. உங்க ஆட்சி தானே விடு. ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நீ அமைதியா உட்காரு. உன்னை சமைக்காதன்னு சொல்லுது அந்த ஆட்சி. நீ சமைச்சா அங்க பாரு. நீ நேத்து வச்சல இங்க பாரு. நேத்து என்ன சொன்ன? நீ சாம்பார் வச்சிட்டு இருக்கும்போது என்ன சொன்ன? யாரோ ஒருத்தவங்க பின்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொன்னியா? அனலா இருக்குன்னு சொன்னியா? நான் கூட சொன்னேன்னா அது கிச்சன்னா அப்படிதான் இருக்கும். வெயில் நேரத்துக்கு அப்படிதான் இருக்கும். மத்தியானம் நான் சொன்னேன்னா அதுதான் பின்னாடி வந்து மெழுகுவர்த்தி பிடிச்சிட்டு நிக்குது. எதுக்கு மெழுகுவர்த்தி பிடிச்சிட்டு நிக்கிறேன்னு கேட்டா அப்படின்னா தான் அவங்களுக்கு சுடுவோம். நம்ம வீட்டுல மெழுகுவர்த்தியே இல்லடா. ஏய் நம்ம வீட்டுல மெழுகுவர்த்தியே இல்ல. பேய் கைக்குல மெழுகுவர்த்தி இருந்தா என்ன? இல்லன்னா பேய் சொன்னா உனக்கு கோவம் வருதா? பின்ன பேய் இல்லாம நீ என்னது? நீ என்ன சொல்லு பிரபாகர்? எனக்கு உண்மையாவே பேய் பயம் கூட. நீ இப்படி பண்றதுதான் பயமா இருக்கு. வேறா உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேன் இப்ப தேவையில்லாம. எனக்கு இது அவசியமா? ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு ஒரு நாள் எதனா பார்த்து பண்ணலாமே பார்த்தா என்னது ரொம்ப நாள் ஆச்சு? என் ஆட்சி கூட பேசிதான் ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குது. ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கணும். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. சரி பாருன்னு சொல்லியாச்சு. நீ வெளிய கூட்டி போய் கூட பாத்துட்டு வரலாம்ல. ஏன் வீட்டுக்குள்ள எல்லாம் கூப்பிடுற? சரி போ 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 போ. நான் போக மாட்டேன். ஏய் விடுப்பா. ஏய் நீ வேற அர்ஜுன் வரதுக்குள்ள நான் அனுப்பிச்சு விட்டுறேன் பாக்க. அர்ஜுன் முன்னாடிலாம் வர வேலை வச்சுக்காத சரியா? அவனுக்குலாம் வந்துட்டு பயந்துருச்சுன்னா என்ன பண்றது பிள்ளை? சும்மா எதையாவது பண்ணிக்கிட்டு ஒரு மனுஷன் எத்தனை ஹேண்டில் பண்றது சொல்லு? 4 ஸ்டோரி எடுத்துருக்குது உள்ள போயிட்டு. போவா வேணாமா? இல்லப்பா 4 ஸ்டோரி எடுத்துருக்குது. நான் அதுதான் சொல்றேன். ஸ்டோரி எடுத்ததுனால தான் உனக்கு வந்து மைண்ட் அந்த மாதிரி இருக்கு. என்னமோ கதை தெரியுது. சரி போ
நான் தான் லூஸ் மாதிரி வளரணும்னா நீ ஏன் நிக்கிற? அப்படியே நம்மள போக வேண்டியதானே? நீ பயமுத்துறியே, பின்ன பயப்படாம என்ன பண்றது? விடு, நானும் வரேன் வா, உன் கூட வரேன் வா. ஐயோ, இதுக்குள்ள போகுது. நீ இங்கெல்லாம் போகாத உள்ள. சரி உள்ளே இரு. வராத வெளியே. புரியுதா? ஏய் நீ ஏன் என் பின்னாடியே வர? ஹச்சிதா மாதிரி போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? நான் போன் போட்டு வாயை நான் சொல்றேன். ஏய் வாயை எதுக்கு கூப்பிடுற? பின்ன நீ தனியா இருந்தா இப்படி பண்றியே என்ன? அவர் வந்தா இன்னும் பயம் கொடுத்துவாப்ல. என்ன அவர் என்ன அப்படியே பயத்தின் நிச்சயம். யாராச்சும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருந்தா வச்சு எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்குங்க. இது வந்துரும். இப்போ ஆதி வர நேரம் பேசாத, நீ சத்தம் இல்லாம வச்சு பேசிட்டு போ. எனக்கு பயம். என் மேல நம்பிக்கை இல்ல? இருக்கு. என்ன நம்புறியா நம்பலையா? நம்புறேன். அப்புறம் என்ன பைத்தியங்கற? நீ பைத்தியம். நான் லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். ஏய் எனக்கு இங்க வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாவே இந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு என்னால மேனேஜ் பண்ண முடியல. அது பாட்டுக்கு இங்கிட்டு போகுது அங்கிட்டு வருது. உன் பின்னாடியே வந்து எனக்கு சிரிப்பு வருது. உன் முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கணுங்குது, மண்டையில கொட்டணுங்குது, உன்னை சமைக்காதங்குது, உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு சொல்லு. எப்பத்துல ஒரு வாரமா தெரியுது. ஏன் எனக்கு சொல்லவே இல்ல? சொன்னா நம்புவியா? நானே முதல்ல அது ஒரு இல்யூஷனு. நம்ம வந்து இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோக்குள்ளே இருக்கிறனால இந்த பேய் கதைகள்லாம் கேட்டு கேட்டு சொல்றதுனால அது அந்த மாதிரி நம்மளே இல்யூஷன்ல இருக்கிற போல தான் நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது அது இந்த மாதிரி. இங்க பாரு, எனக்கு 2-3 நாளா கெட்ட கெட்ட கனவா வந்துச்சா? காளியம்மா வந்துச்சா? அது ஒரு மாதிரி நீ இல்லையா அப்ப? சரி சாரி, தெரியாம சொல்லிட்டாங்க. உன்கிட்ட பேசுறேன்ல, உனக்கு கேட்கலையா அது பேசுறது? இப்ப நான் உன்கிட்ட பேசுறேன்ல, அதுக்கும் பேசுது. அப்ப நான் அதுக்கு ரிப்ளை பண்ணணுமா இல்லையா? ஆட்சிக்கு அது என்ன சொல்லுது தெரியுமா? நான் வரல, அவ கனவுலன்னு சொல்லுது. நான் அதுதான் வந்துச்சான்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கறதுக்கு திட்டுவேன். பேட் வைப்ரேஷன்னா எப்படி? நீ எதுக்கு சிரிக்கிற? நான் என் முன்னாடி நான் ஓட்டுவேன். நீ எதுக்கு சிரிக்கிற தேவையில்லாம? இங்க பாரு காளியம்மா, நீ என்ன பண்ண? 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா. அர்ஜுனை கூப்பிட்டு வரும்போது 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா. அதுல குங்குமத்தை வச்சு ஒரு ரிச்சுவல் ஒண்ணு இருக்குது. வீட்டுல இருக்கிற ஆவிங்கெல்லாம் விரட்டி விட்டுறலாம். சரியா? உன்னை நான் நீங்க விரட்டலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். ஒரு ஆணியும் கொடுக்க தேவையில்ல. தயவு செஞ்சு அமைதியா இருக்கிற மாதிரி. எனக்கு பயமா இருக்கு பிரபாகரே. அப்ப இங்கே இருக்கட்டுமா? சரி வா, நம்ம கிளம்பி வெளிய போலாம். சரி இங்கே இரு. நீ வாட்டி கடி போலாம். அங்க பாரு. என்னங்க பார்க்க சொல்ற? ஏய் ஏன் அவ கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்கிற நீ? இப்போ எதுக்கு தெரியணும்? நம்ப மாட்டேங்கிறியே. நீ பாருன்னா அது இங்கே இருக்கட்டுமா? அப்ப ரிச்சுவல் பண்ணணுமா நானு? எனக்கு பயமா இருக்கு. சாமியா ஆமா அப்புறம் அதுக்கு சாமியா ரிச்சுவல் பண்ணி கிழிச்சு நீ பெரிய இவன் நீ. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? போலாம் வெளிய போலாம். ஏய் மெண்டல், நான் எனக்கு தெரியும் அதெல்லாம். நான் என்னால விரட்ட முடியும். என்னாலதான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. அது தெரியுமா உனக்கு? சும்மா அன்னைக்கு ஒரு நாள் இந்த இதுல அது எங்க வலியோட சாக் பீஸ் ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு உன் பிள்ளையோட ஸ்லேட்ல ஓஜா போர்டு மாதிரி வளைஞ்சி சும்மா ட்ரை பண்ணேன். அந்த ஸ்லேட் தான் யூஸ் பண்றது. தேவையில்லாத வேலை தானே உனக்கு. சம்மந்தம் இல்லாம எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்து விடுற வீட்ல? இப்ப நீ ஜாலியா பேசிட்டு இருக்க, நான் தானே இங்க ஆடிட்டு இருக்கேன். நம்ம வெளிய போலாம் வா. எனக்கு பயமா இருக்கு. வா நம்ம வெளிய போலாம். வா, யாரையாச்சும் கூட்டு வரலாம் வா. சாமி எதுவுமே யாராச்சும் கூட்டு வரலாம் வா ப்ளீஸ். யாரே கூட்டு வந்து நல்லா இருக்கிற ஆத்மாவையும் கெட்ட ஆத்மாவை மாத்திராதப்பா. உனக்கு என்னப்பா தெரியும் பேய்களை பத்தி? நீ பேய் இல்லை, ஆட்சிதான். அதுக்குன்னு அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமே. காளியம்மன் சொன்னாலே கத்துறா. நீ என்ன பண்ணு? பேசாம அவளை கீழே விழுகிற. என்ன ஒண்ணு பண்ண? அப்பயே நம்புவல. அது பாரு, அது என்னைய அது கூட பேசணும்ல என்னால. உன் கூட பேசிடலாம் போல. அது ஓவரா பேசுது. நக்கல்யா அவனுக்கு. அன்னைக்கு வந்தானு கார்ல பின்னாடி உட்காந்துட்டு வருது. BMW கார்லாம் வாங்கிட்டா பேராண்டி, ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு வருது பின்னாடி. நீ அன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கா உனக்கு? டொக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு பாரு. நீ இடிக்கவே இல்லை, எங்கப்பா சவுண்டு கேட்குது நீ பின்னாடி? அதோட வேலை தான். சீட் பெல்ட் வேணுமா அதுக்கு? பேய்க்கு கூட சீட் பெல்ட் போடணுமா? கேட்டா கார்ல ரொம்ப சீட் பெல்ட். காமெடி பண்ணாத பிரபாகரே. அதத்தான் நீயும் சொன்ன இல்லையா, காமெடி பண்ணாதுன்னு. அதையே சொல்றா பாரு. அதான் என்னோட டேஸ்ட். உன்னை மாதிரியே பிடிச்சிருக்கேன் பாரு. உன்னை மாதிரி சமைக்க மாட்டாளா? அதுக்கு என்ன பண்றது? அவளாம்
விடு, என்ன பண்றது? உன்னை கலாய்க்குதுப்பா, சிரிப்பா வருதுப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அது சொல்றது என்னங்கறத உங்ககிட்ட கன்வே பண்ண முடியல என்னால. ஜாலியா இருக்குடா, பயமா இருக்குடா. ஏய் ஜாலியா இருக்குன்னா அது பேய் கிடையாதுப்பா, எங்க ஆச்சி தான்ப்பா. இன்னொன்னு எங்க போச்சுன்னு தெரியல. எங்க போச்சு லட்சுமி பாட்டி? லட்சுமி பாட்டி ஆத்மா அவங்க என்னோட பாட்டி தான். ரெண்டு பாட்டியுமே விருதுநர் தான்ப்பா. 2 பேருமே இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்குங்கன்னு தெரியல. இந்த கண்ட கருப்பதி பாட்டினா பின்ன வராம என்ன பண்ணுவாங்க? சரி அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? ஓஜா போடலாம். செருப்பு பிஞ்சு போகும் பிரபாகரன். நான் மனுஷியவே இருக்க மாட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் குழந்தையை கூட்டி நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நான் பாட்டு பின்னிலேயே வந்துக்கிறேன். பால்கனில தான் உட்கார சாப்பிட்டேன். வரண்டலே தான் உட்காருவேன். யாராச்சும் சாமியாரோ பூசாரி யாராச்சும் கூட்டி வந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணி விடுதே செஞ்சு. கூட்டு வந்தா கொன்றுவியா? யார? இவளையா? கொல்லு பாப்போம். கொல்லு, நான் ஒதுங்கிடுறேன். வா பாரு, கொல்லு வா. அங்க பாரு, அது கோவப்படுது பாரு. ஆச்சு நீ தானே மந்திரவாதியை கூட்டுறேன். ஏய் எதை கூட்டு வந்து ஓட்டுவேங்கிற, அது கோவப்படுதுப்பா. சரி நான் சொல்றதை கேளு. முதல்ல திருநீர் எடுப்போம். திருநீர் எடுத்து நீ எதுவும் டைம் ஆகல, திருநீர் எடுப்போம். நான்வெஜ் சாப்பிட்டியா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சரி போய் தொலைப்போ. எதுக்கு முறைக்கிற? சரி வாப்பா நம்ம கிளம்பலாமா? தண்ணி குடிச்சிட்டா. எதுக்கு இழுக்கிற? சட்டையை பிடிச்சு இழுக்கிற? இந்த பாரு காளியம்மா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சட்டையை பிடிக்கு. இப்ப அவளும் சேர்ந்து விழுந்திருந்தா என்ன பண்ணுவ? நான் வரக்கூடாது. நான் வெளியே போனேன்னா என்னை இப்படிதான் பண்ணுமா? நீ போயிட்டு வா போ. நீ போயிட்டு வா. நீ போயிட்டு வர்றதுக்குள்ள எங்க வீட்டுல இருக்காது காளியம்மா. தனியா விட்டு போறதா? ஏன் ஆட்சி தானே, நான் பாத்துக்கிறேன். போ. அது உன்னாலதான்ப்பா. நீ தேவையில்லாம நீ எதனா உங்க சங்கடப்படுத்தி வெளியே கூப்பிடுறது, அதை கோவப்படுத்துறது நீ தான். அங்க பாரு, எம்ஜிஆர் சமாதிக்கு போகணுமா? அவ கூட்டு போவா. போறியா? வாட்சி சவுண்டு கேட்குமா? அங்க பாரு, எம்ஜிஆர் சமாதிக்கு கூட்டு போ. சென்னையில நான் பார்க்கணும், மெட்ராஸுக்கு வரணும்னு இருந்தேன், நான் வர முடியல. இப்ப நீ எம்ஜிஆர் சமாதி உனையதான், அங்க பாரு, உனையதான் கூட்டு போக சொல்லுது. ஏதோ வாட்சி சவுண்டு கேட்கலாம், காதை வச்சு கேட்கலாம். விஜய் தம்பியை பார்க்கணுமா? இங்க பாரு, அவரை என்னாலே பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. பிஸியா இருக்கிறாப்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் போய் விஜய் தம்பியை பார்க்கணுங்குது. ஏன்னா விஜய் தம்பி என்ன பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு, அவர் தலைவர். இப்ப சிரிக்கிறா பாரு. ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். சும்மா எதையாச்சும் பண்ணி என்னை வந்து இது பண்ணணும்னு நினைக்காத சொல்லிட்டேன். வேணாம். சரி நான் என்னப்பா பண்றது? உன்னைய நீ தான் வந்துட்டு இப்ப தேவையில்லாம. சரி வா போய் அசல் போட்டுடலாம். வா. அதான் நீ போப்பா. நீ வா. கிரீன் டீ போடு முதல்ல. நீ இந்த கிச்சன் பக்கமே போட மாட்டே நீ. இப்பதான் வந்து பயம் இல்ல. நான் சொல்றது நான் சும்மா தானே பண்ணிட்டு இருக்கேன். நான் விளையாட மாட்டேன் இந்த விஷயத்துல, அது உனக்கே தெரியும். நான் வந்து தேவையில்லாம ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அதனால இங்க வந்த இந்த 2 விளைவுகளையும் நான் எப்படி விரட்டணுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து எனக்கு இது பண்ணணும், புரியுதா? இங்க பாரு, இந்த கயிறெல்லாம் நல்லா கலட்ட முடியாது. எதுக்கு கலட்டணும்? என் உடம்புக்குள்ள வந்து இருந்துட்டு போறது தானே. நான் டூரிஸ்ட் வண்டியா? ஏன்பா நான் டூரிஸ்ட் வேணாம்ப்பா. டூரிஸ்ட் வேணாம். நான் இல்ல, எங்க பேரு பார்த்துட்டு அங்க நிக்குது. இப்ப எதுக்கு இவ கிட்ட வர? இப்ப எதுக்கு நீங்க வந்த? சிரிக்காத சரியா? என்ன ரிவெஞ்சா? ரிவெஞ்ச்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ரிவெஞ்ச்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சரி விடு, அழுகுறாள, அழுகு விடுற அளவுக்கு வச்சுக்கிறது.
ஆமா அன்னைக்கு என்னை பிராங்க் பண்ணாதான் அதுக்கு ஏப்பா ஏய் ஆனா வெளிய இரு ஏய் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றது எதுக்கு அழுகுற பண்ணி நான் அதுல அழுகுறான். ஏய் அழுவலடா. அதான் கண்ணுல காணுது. இங்க பாரு நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு இது நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல அன்னைக்கு லாஸ்டா ஒரு பிராங்க் பண்ணல என்ன பிராங்க் பண்ண ஏதோ ஒரு பிராங்க் கடைசி அந்த இந்த சேனல்ல அஞ்சல் பிரபாகரன்ல ஏதோ ஒரு பிராங்க் பண்ணல யாரு என்னைய தான் பண்ணையா ஏதோ ஒண்ணு பண்ணலப்பா லாஸ்ட் இப்ப அது எதுக்கு நான் பேசுறேன் கேக்குதுப்பா அத மட்டும் சொல்லிட்டு வெளியே போங்குது அத சொல்லாம போனா அங்க குண்டுருவேங்குது ஆச்சியா நீ என்ன ஆச்சு தளபதி ஆச்சு என்ன காமெடி பண்ண கூடாதா நானு பிரபாகரே நீ விளையாடுறது எனக்கு நல்லா தெரியுது ஐயோ அங்க பாருப்பா சத்தியத்துக்கு இங்க பாரு இங்க எதுக்கு வர நீ சரி வா உட்காரு வா என்ன பிராங்க் என்ன பிராங்க் என்ன பிராங்க் கேக் ஏய் நீ கே நான் கேட்டுட்டு தானே இருக்கேன் ரெண்டு பொம்பளைங்க இப்படி என்னோட படாதபடுத்துறீங்க நான் என்ன பிராங்க் பண்ணுவீங்க லாஸ்டா என்ன பிராங்க் பண்ணனும் கேக்குது பாரு இருடா பாத்து சொல்றேன் இரு அவள பாத்துட்டு இருக்கறாள ரெண்டு பேருக்கு நடுவுல சை கரும்பு மிஷின் மாதிரி நான் சக்க மாதிரி நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறேன் கரும்பு மாதிரி லாஸ்டா உன்னை பிராங்க் இதுல வச்சு பண்ணது எதுல வச்சு பண்ணது அந்த ஜோடி புறால வச்சு சண்டை போட்டு நம்ம ரெண்டு பேரும் செஞ்சதானே அது இல்லையே லாஸ்டா ஏதோ ஒரு பிராங்க் நீ என்ன பண்ணியாமே நான் பின்ன அதான் கேட்டிருக்கேன்ல ஸ்க்ரால் பண்ணி பாக்குறாள உனக்கு என்ன இப்ப உட்காரணும் அவ்வளவுதானே வா தள்ளி போற நடுவுல வந்து உட்கார்றேங்கப்பா ஏன்டா அப்படி சாவடி உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஐயோ சாமி ஏய் இங்க பாரு உனக்கு ரொம்ப பிடிக்குமா நான் கிளம்புறேன் நீ உங்க பாட்டியோட ஏய் இங்க பாருப்பா இது ரொம்ப உனக்கு பிடிக்குமாப்பா காளியம்மாக்கு சரி ஓகே சரி அழுகாத இங்க வா சீக்கிரம் வா நான் வரல ஐயோ சத்தியமா சொல்றேன் வா இங்க வா பாப்பா பயப்படாத பாருங்க வாப்பா நான் வரமாட்டேன் அட வா ஏய் கடி வா ஏய் சட்டை கழுத்து நெரிக்காத ஏய் கடி என்னாச்சு அரிவாங்கி அங்கடா நீ நம்பலையா நல்லா நானா ஃபுல்லா பாத்துட்டேன் அழுகாத குறை கண்ணு இங்க பாருங்க கண்ணு பாருங்க இங்க பாருங்க கண்ணு கலங்கிருச்சா இதான்டா பிரபாகரன் நான் பிராங்க் ஆகவே இல்ல அதெல்லாம் கிடையாது நான் பாதி நம்பவே இல்ல அப்பா மூச்சு வாங்க பிராங்க் பண்ணிருக்கீங்க ஏண்டா பாரு செருப்பு ஆச்சிக்கு தளபதி போய் பார்க்கணுமா ஆமா. தளபதி ஏய் ஆமா எங்க ஆச்சிக்கு அப்பையில இருந்தே எங்க ஆச்சியுமே தளபதி ஃபேன் தான் என்னை திருமண படத்துக்கு அவங்க தான் எங்க ஊர்ல இருக்கிற அப்சரா படத்துக்கு வந்து தியேட்டர் போட்டுருக்காங்க தெரியுமா நான் பாத்துறேடா போன் இல்லையேடா இருக்காது நான் தான் அதுக்கேத்த மாதிரி ஒளிச்சு வச்சிருந்தேன்ல செந்தாமரை நீ அவுட் நீ காசு குடி கூட ஆஹா இங்க பாரு நான் நம்பிட்டேன் நம்பல மக்களே எப்பா தரமான பிராங்க்குங்க இல்ல இது அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்பவே இல்ல இவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சு ரொம்ப பிராங்க் பண்றான்னு நினைச்சேன் பாதியில அப்புறம் பிராங்க் பண்ணல இது வேணும்னே என்ன ஏமாத்ததுக்காக தான் ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லு நான் பார்த்தேன் அவ கண்ணுல மரண பயம் நான் பிராங்க் ஆனனா இல்லன்னு நீங்க அதெல்லாம் நான் சொல்றேனே நான் லைவா பாக்குறேங்க கண்ணுல அப்படியே இந்த ஒரு மரண பீதி ஏன் கிச்சனுக்கு போய் இந்த கிரீன் டீ போட்டு வந்திருக்கலாம் இல்ல உனக்கு காஃபி போட்டுக்கலாம்ல அதான் உனக்கு பயம் இல்லையே பிராங்க் ஆகல அப்புறம் ஏன் போகல இப்ப கழுத்து நெரிக்கிற மாதிரி பண்ணணும் ஏன் வந்த நானும் சிரிச்சுட்டே தான் வந்தேன் நீங்களே பாத்துருப்பீங்க மக்களே அதெல்லாம் கிடையாது சிரிச்சுட்டே வந்தேன் அதெல்லாம் கிடையாது இவ பிராங்க் ஆயிட்டா ஏன்டா இவ்ளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆமா பின்ன ஒரு மாசம் நான் உன்னை பைத்தியமாயிட்டு நினைச்சேன் தெரியுமா நல்லா இருக்கே இத வச்சு நம்ம ஆதியந்தன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏன் வந்து அதை ட்ரை பண்ண கூடாது பைத்தியமாயிட்டேன்ட்டு மாமா கீழே விழுந்துட்டான் தலையில அடிபட்டுருச்சு ஏய் இல்ல இங்க பாரு இப்ப வந்து நான் ஒரு புயல் வேகத்துல இருக்கிறேன் நம்ம சேனல்ல வந்து பிராங்க் எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் மேல ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் நீ ஏதோ ஒரு பிராங்க் பண்ணியே எனக்கே ஞாபகம் இல்லைங்க என்ன பிராங்க் பண்ணான்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கடைசியா ஆமா பிராங்க் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்ல இப்ப ஆல்ரெடி ஊட்டி சீரிஸ் வேற இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்கா அதனால தான் இப்ப நான் குறுக்கால வந்தேன் அதாவது நடுவுல இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊடால வந்துட்டேன் மக்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஆனா உண்மைக்குமே நான் என்ன நினைச்சேன்னா ஓகே இவனுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டி போக வேண்டியது
இன்னும் அந்த அளவுக்குலாம் நான் இதாகலைங்க. நான் வந்து அது ஸ்டோரி எடுத்துட்டு அப்படியே அந்த ஸ்டோரியை மறந்துட்டு நான் அடுத்து ஆமா எப்பவுமே அதை பத்தி இது பண்ண மாட்டான். அந்த ஒரு டைமிங் மட்டும் தான், அந்த 2 hours 3 hours டைமிங் மட்டும் தான் அதுக்குள்ள இருப்பான். அதுக்கப்புறமா வந்துட்டு நார்மலா ஜாலியா படம் பார்க்கறது அப்படியே. ஏய் காளியம்மா, ஏய் நம்ம பாருங்க பிராங்க்குங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓஜி பிரபாகரன் வந்து ரொம்ப பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கே என்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு பிராங்க். இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எந்த போர்ஷன்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத டைமிங்கை மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பீஸ் வீட்டுக்கு வரும். அது வந்து நீ என்கிட்ட செத்த பார்த்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது, பஞ்சாயத்தே கிடையாது. அவன் நம்ம ஆதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன்கிட்ட ஒரு பிராங்க் இருக்கு, மென்டல் பிராங்க்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போறேன். அவன் இல்லப்பா, நான் வந்து கீழே விழுந்துட்டு தலையில அடிபட்டா மென்டல் ஆயிட்டேன், கொஞ்சம் இதாக வச்சுட்டு அப்படியே இது பண்ணலாம். அவன் வந்து எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அண்ட் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிராங்க்ல இது வந்து மேண்டட்ரியான ஒரு விஷயம் தான் அவங்க பேசுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.